வணக்கம். இப்போ ஒரு சின்ன பதிவு என்னன்னா, யாராவது ஒருத்தருக்கு, சார் நான் ரொம்ப நாளா நகை போட்டுக்கிட்டு இருந்தேன் கழுத்துல. ஆனா இப்ப இந்த என்னால இப்ப நகையே போட முடியல. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆச்சு. நானும் சரி, என் மனைவியும் சரி, எங்கள்ட்ட இருந்த நகையெல்லாம் அடமானத்துக்கு போயிடுச்சு, வித்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் ஒரு முக்கியமான, அந்த நகையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய செயினோட அளவு, அது மாதிரி உங்களுடைய மோதிரம், உங்களுடைய மோதிரத்தோட அளவு, அது மாதிரி உங்க மனைவி போட்டிருக்கோட வளையல், அந்த ரிங்கோட அளவு, இதெல்லாம் சரியான அளவுல இருந்தா, நல்ல அளவுல இருந்தா அந்த நகை உங்களை விட்டு போவாது. அது மாதிரி இன்ன தேதியில, இன்ன கிழமையில, இன்ன திதியில இப்படி எல்லாம் நகை வாங்கணும்னு. இப்ப எல்லாரும் அச்சய திருதியில போய் நகை வாங்குறாங்க. அது பண்ணக்கூடாது. அச்சய திருதியில அன்னதானம் தான் வழங்கணும். நகை வாங்கறதுன்னு ஒரு நாள் இருக்கு. நகை எந்தெந்த அளவுல வாங்கணும்னு ஒரு முறை இருக்கு. அது மாதிரி நீங்க எங்களோட ராஜநிலை அளவுப்படி நீங்க நகை வாங்கிட்டீங்கன்னா, அந்தந்த அளவு முறையில நீங்க வாங்கிட்டீங்கன்னா சூப்பரா ஆயிடுவீங்க. அந்த என்னென்ன அளவுன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆண்கள் இருக்காங்க, அவங்க ஒரு செயின் வாங்குறாங்க. அவங்க இந்த செயினோட நீள அளவை எடுத்து ஒருத்தவங்களுக்கு போடுறோம். ஒருத்தவங்களுக்கு 27 இன்ச்சின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். உதாரணமா ஒருத்தவங்களுக்கு 27 இன்ச்சு அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது அந்த நகை அவங்கள்ட்ட தங்காது, அடமானத்துக்கு தான் போகும். அது மாதிரி எங்க ராஜநிலை அளவுப்படி ஒரு அளவுகள் இருக்கு. அந்த அளவுப்படி நீங்க நகைகள் வாங்கினா அந்த நகைகள் உங்க கையை விட்டே போகாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கல்யாணம், திருமணம், ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நகை வாங்கணும்னா எங்களிடம் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நகை ஆலோசனை பெறதுக்கு, நகையோட அளவு ஆலோசனை பெறதுக்கு எங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்னென்ன அளவு முறைப்படி உங்களுக்கு நகை எடுத்து கொடுப்போம். அதாவது ஒருத்தவங்களுக்கு செயின், மாங்கல்யம் என்ன வெயிட்ல இருக்கணும். ஒரு செயின் இப்போ ஒருத்தர் 10 பவுன் எடுக்க போறீங்க ஒரு திருமணத்துக்கு, என்ன வெயிட்ல எடுத்து கொடுக்கணும். ஒருத்தர் 5 பவுன்ல எடுத்து போகணும். 40 கிராம், 41 கிராம், இந்த மாதிரி நாங்கள் வெயிட் கிராமும் சொல்லுவோம், பிளஸ் நீள அளவு கிராமும் சொல்லுவோம், நீள அகலத்தையும் சொல்லுவோம். இந்த முறையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க நகை உங்கள் கையை விட்டு போகாது, உங்க அடகுக்கும் போகாது. கண்டிப்பா அந்த நகை உங்களுக்கு கை கொடுக்கும். அது மாதிரி மனைவி கிடைத்துல இருக்கிற எந்த விதமும் கையை விட்டு போகாது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கீழே உள்ள நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. வாழ்த்துக்கள் சார், மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.